வெல்கம் டு யூகே ஃபோர்டெக். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னன்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தானில் வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து சியில் இருக்குது, C++ல் இருக்குது, ஜாவா இருக்குது, நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது ஃபைல் ஹேண்ட்லிங்னு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டாவில் வந்து ரீட் பண்ணுவோம், அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ஃபைலை வந்து நம்ம ரீநேம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ஒரு ஃபைல் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா, ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்மளா வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது. இப்போ வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்னா ஓப்பன் ஆஃப், அதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷனு. இப்போ வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்து இதுலேயே சின்டாக்ஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் அப்படி தான் இருக்கும். இந்த ஓப்பன் ஆஃபுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு லொக்கேஷன் நேம் நம்ம கொடுப்போம். லொக்கேஷன் நேம் கமா மோடு, இப்படி தான் வந்து ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்கோட சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கால் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃப், ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷன் நேம் தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து மோடுன்னு ஒன்று தேவைப்படும். இப்போ மோடுனா என்னன்னா, இப்போ மோடுனா வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அப்பெண்ட் பண்ணுறது. இப்போ மோடுனா என்னன்னா, ஏ கமா ரைட் கமா டபிள்யூ. ஏனா அப்பேண்ட்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆர்னா ரீடுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் டபிள்யூனா ரைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதிலே வந்து டபிள்யூ ப்ளஸ், அடுத்தது வந்து ரீட் ப்ளஸ், அடுத்தது வந்து அப்பண்ட் ப்ளஸ் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ரெண்டு ப்ரப்போஸாக வந்து காட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஏ ப்ளஸ் ரீட் ப்ளஸ் ரைட் ப்ளஸ் அப்படிங்கிறது. இதுவே வந்து பின்னு நம்ம போட்ட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஆர்பி டபிள்யூபி அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து பைனரி அப்படிங்கிறது. இதுதான் வந்து மோடில் வந்து என்ன இருக்குன்னா, ரீட் இருக்கும், நம்ம ரைட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எஃப்னு ஒன்று வச்சுக்கிறேன். எஃப்னா ஃபைலோட ஆப்ஜெக்ட் நான் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆஃபை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும், இதோட லொக்கேஷன் நேம் கொடுக்கணுமா. இப்போ லொக்கேஷன் நேம்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஒரு லொக்கேஷன் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோட லொக்கேஷன் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஈகோலனில் போயிட்டு ரஞ்சனி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட லொக்கேஷனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட கொடுக்குறேன். இப்போ லொக்கேஷன் நேம் நம்ம வந்து இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆஃப் ஸ்லாஷ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ லொக்கேஷன் நேம் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து மோடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். மோடில் வந்து நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம், ரைட்டுன்னு கொடுத்துக்கலாம், ரீடுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மோடில் வந்து நான் வந்து ரைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து ஒரு லொக்கேஷன் நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மோட் நேம் கொடுத்துருவேன். ஒரு ஃபைல் வந்து எப்படி கரெக்டாக தென் ஓப்பன் பண்ணியிருக்கலாமா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்குறது எப்படின்னா, இப்போ வந்து இதிலே வந்து நிறைய ஆட்ரிபியூட்னு இருக்குது. என்ன ஆட்ரிபியூட் இருக்குதுன்னா, ஆட்ரிபியூட் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம் பைத்தானில். அடுத்து வந்து மோடு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்பேஸ். நம்ம இது எல்லாமே நேமு, மோடு, க்ளோஸு, சாஃப்ட் ஸ்பேஸ் இது எல்லாமே நம்ம பைத்தானில் வந்து ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைல் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம வந்து கால் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து காமிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஓப்பனுக்கு வந்து நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப்
நான் பண்ணியிருக்கிறது வந்து ஃபைல் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபைல், அடுத்தது ஃபைல் நேம், அடுத்தது வந்து என்னோட மோடு வந்து நான் கரெக்டாக இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்போ பிரிண்டில் வந்து கால் பண்ணுறேன் ஆப்ஜெக்டை வச்சு. இப்போ மோட் ஆஃப் த ஃபைல் கமா எஃப் டாட் மோட் அப்படின்னு வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ நேமே வந்து கால் பண்ணியாச்சு, மோடே வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஃபைல் வந்து க்ளோஸாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, பிரிண்ட் ஆஃப் ஃபைல் இஸ் closed or not. F dot closed. இப்போ க்ளோஸ்டு நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளோட டெமோ டாட் டெஸ்ட்டுன்னு வந்து ஒரு ஃபைல் நேமாக நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து லொக்கேஷன் காமிச்சிருக்கு. ஈகோலனில் ரஞ்சினியில் டெமோ டாட் டெஸ்ட்டுன்னு ஃபைல் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் யூ ஃபைல் வந்து ரைட்டுன்னு இருக்குது. இப்போ ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபைலை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுனா, பிரிண்ட் ஆஃப் ஃபைல் இஸ் க்ளோஸ்டு ஆர் நாட் அப்படி கொடுத்துட்டு ஃபைல் டாட் க்ளோஸ்டு அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் நேமு, அதுக்கப்புறம் மோடு கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபைல் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸாக இருக்கேன் நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ட்ரூன்னு காமிச்சிருக்கு, கரெக்டாக காமிச்சிருக்கா. இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு கரெக்டாக செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். வந்து ரீடுக்கும் அப் அண்டுக்கும் வந்து ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் நேம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பனில் வந்து ஃபைல் நேம், என்னோடய ஃபைல் நேம் வந்து டெமோ ஃபைல் 2 டாட் டெக்ஸ்ட்டு அப்படின்னு வந்து என்னோடய ஃபைல் நேமு. இப்போ வந்து நம்ம அப் அண்டு பார்க்குறோம். இப்போ அடுத்தது வந்து ஃபைலை வந்து ரைட் பண்ணுறேன். என்ன ரைட் பண்ணிக்கலாம், நவ் த ஃபைல் ஆட்ஸ் மோர் கண்டென்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபைல் நேம் வந்து டெமோ ஃபைல் 2 டாட் டெக்ஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். இந்த ஃபைல் நேம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபைல் நேமை. இப்போ நான் அந்த ஃபைல் நேமுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா, நவ் த ஃபைல் ஹேஸ் மோர் கண்டென்ட் அப்படின்னு வந்து அந்த டெமோ ஃபைல் 2 டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபைல் நேமை வந்து நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைல் நேமை ரைட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ரீட் பண்ணணுமா. இப்போ ரீட்னா என்னென்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம ரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். அதுதான் வந்து ரீடு. இப்போ வந்து ரீட்னா என்னென்னா, ஓப்பன் அண்டு ரீட் த ஃபைல் ஆஃப்டர் த அப்பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். அதுதான் வந்து ரீட் மெத்தட் அப்படிங்கிறது. இப்போ ஃபைல் நேம்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா, டெமோ ஃபைல் 2 டாட் டெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன்.
அடுத்தது வந்து காமா ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பிரிண்ட்டுக்குள்ளே நான் வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். இப்போ f.read அப்படின்னு நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் பண்ணி காமிக்கிறேன். நவ் த ஃபைல் ஆஸ் மோர் த கண்டென்ட் ஹலோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து ரன் ஆகிருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தான் வந்து ரன் ஆகும். ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி இந்த டெமோ ஃபைல் 2.txt வந்து இது ரன் பண்ணி பார்த்துருக்கேன். இதுதான் வந்து ரீட் மெத்தட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பன் ஃபைலை வந்து நம்ம வந்து ஃபைலை நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரீட் பண்ணியிருக்கோம். ரீட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து ரைட்டுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பண்டுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ரீடுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். தேங்க்யூ.